அன்பு நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம வெக்டர் அப்படிங்கிறதையும் வெக்டரில் உள்ள சுற்றியுள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெக்டர் அப்படிங்கிறது வெக்டராக மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு சின்ன வேரியண்ட், ஒரு சின்ன மாற்றமாகி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஃபேக்டருங்கிறது என்னென்னா வெக்டரில் இருந்து தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு, இன்டீஜர் வெக்டரில் இருந்து தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ டேட் டைம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரில் பார்க்கலாம். நம்ம இப்போ 2020-2-01 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கேரக்டர். இதுவே ஆஸ் டாட் டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது டேட் ஆயிரும். இப்போ டேட்டா இருக்கா, இந்த டேட் வந்து இது ஒரு தனி டேட்டா டைப். இது வந்து நீங்கள் கேரக்டர்னு சொல்ல முடியாது, இது வெக்டர், இது நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு வெக்டர். அந்த இப்போ வெக்டர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நியூமரிக் வெக்டருக்கு மேலே தான் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறதும் நியூமரிக் வெக்டருக்கு மேலே தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெக்டரில் உள்ள மாடிஃபிகேஷன் தான் ஃபேக்டர், வெக்டரில் உள்ள மாடிஃபிகேஷன் தான் டேட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், டேட் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறது. வெக்டரில் உள்ளது தான் வந்து உங்களுக்கு வெக்டரோடு சேர்ந்து ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் கூட ஒரு சேர்ந்து ஒரு மெட்டாடேட்டா இருந்துச்சுன்னா அது ஆர்குமெண்டட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர், டேட் அதெல்லாமே வந்து அந்த டைப். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பேசிக்காக 2 வகையான வேரியபிள் சொல்லுவாங்க. ஒன்று கேட்டகரிக்கல், ரெண்டாவது நியூமரிக் இல்லாட்டி கண்டினியூஸ். அதுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்க்ரீட் அதெல்லாம் வரும். நம்ம இப்போ நியூமரிக் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நியூமரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு கேட்டகரிக்கல் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்பர் இல்லையோ, இங்கெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாதோ அதெல்லாமே வந்து நியூமரிக். எங்கெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் எங்கெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாதோ அதெல்லாம் கேட்டகரிக்கல். எங்கெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நியூமரிக். ஸோ இப்போ இந்த நியூமரிக்கு விட்டுருவோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கேட்டகரிக்கல்லையே 2 வகை நம்ம சொல்லலாம் ஜென்ரலாக. ஒன்று நாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டகரிக்கலில், ஒன்று நாமினல், இன்னொன்று ஆர்டினல் அப்படிம்பாங்க. இப்போ இந்த நாமினல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். இப்போ என்னோட பேர், உங்களோட பேர், சும்மா ஏதோ ஒரு பிராண்ட் நேமு, ஏதோ ஒரு ரேண்டமாக வரக்கூடியது, ஒரு விஷயத்தை குரூப் பண்ண முடியாமல் ரேண்டமாக இருக்கக்கூடியதை நாமினல் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் 30 ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டு பேர் நாமினல் வேரியபிள், அதுலேருந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுவே ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குரூப்பிங் வேரியபிள். அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஆர்டினல் சொல்லுவோம். சில டைம் உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரிக்கல் வந்து ஆர்டினலாகவும் இருக்கலாம், ஆர்டினல் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஆர்டினல்னா என்னென்னா, இப்போ லோ, ஹை, மீடியம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஆர்டினல். இது வந்து ஒரு ஆர்டரில் போகுது. இப்போ லோவுக்கு அடுத்து மீடியம், மீடியம்க்கு அடுத்து ஹை. அதே போல் நீங்கள் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸர், டீன், இப்போ இது ஒரு ஆர்டரில் இருக்குது. சில டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதே கேட்டகரிக்கல் வேரியபிள் நாமினல் இல்லாமல், நாமினலில் வர்றது விட்டுருவோம், நாமினல் இல்லாமல் இதே கேட்டகரிக்கல் வேரியபிள் சில டைம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி. இப்போ இதுக்கு வந்து சொல்லிட்டு நம்ம எதுவும் ஆர்டர் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு இதை விட இது பெருசு அப்படின்னு இருந்தாலுமே இது வந்து ஒரு ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிள், ஒரு குரூப்பிங் வேரியபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேரியபிள் எப்படி இது ஆர்டினலாக இருந்தாலும் சரி, ஆர்டினலாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குரூப்பிங் வேரியபிளுக்காக வேண்டி ஆரில் ஒரு டேட்டா டைப் இருக்குது, அது ஃபேக்டர். ஃபேக்டருங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வெக்டர் தான், நார்மலாக உள்ள வெக்டர் தான். அதில் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் கூட இருக்கும், அந்த ஆட்ரிபியூட் பேர் லெவல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது லெவல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. நார்மலாக ஒரு வெக்டர் தான். இந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எங்கே யூஸ்ஃபுல்லாக அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோமே, ஷார்ட் டேஸ். இப்போ இந்த டேஸை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஷார்ட் பண்ணுறதுனா அரேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கு என்ன சொல்லுது, ஃபஸ்ட் எடுத்தோன்னா சண்டே, பிறகு தேர்ஸ்டே, பிறகு வெனஸ்டே அப்படின்னு சொல்லுது. அப்படியே வருது நம்மளுக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் தான் தேர்ஸ்டே வருது. ஆனால் நம்ம ஜென்ரல் ஷார்ட் பண்ணால் என்ன பண்ணுது, உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாளைக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரைகிறீங்க, ஒரு பிளாட் வரைகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிளாட்டில் இந்த ஆர்டரில் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு இது ஆல்ஃபபெட்டிக்கலாக ஷார்ட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. பட் அதுவே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் இதை கேரக்டராக இல்லாமல் இதை ஒரு ஃபேக்டராக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு லெவல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெவல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு மண்டே தான் வேணும், எனக்கு அதுக்கு பிறகு டியூஸ்டே, அதுக்கு பிறகு வென்ஸ்டே, அதுக்கு பிறகு தேர்ஸ்டே, அதுக்கு பிறகு ஃப்ரைடே, அதுக்கு பிறகு சாட்டர்டே, அதுக்கு பிறகு சண்டே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் ஃபேக்டர் கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபேக்டர் கிரியேட் பண்ண என்ன வருது,
நீங்கள் உங்கள் கையில் ஆல்ரெடி உள்ள அந்த வெக்டர் எடுத்துக்கிங்க, நீங்கள் இந்த லெவல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட், இதுக்கு பேர் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், இல்லாட்டி பேராமீட்டர்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த வெக்டர் கிரியேட் நம்ம எப்படி ஆஸ் டாட் வெக்டர் எப்படி பார்த்தோமோ, சி ஆஃப் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோமோ, இல்லை ஆஸ் டாட் கேரக்டர் இதெல்லாம் எப்படி பார்த்தோமோ, அதுபோல் இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், சிஸ்டமில் டிஃபைன் ஆகிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் இப்படி கொஸ்டின் மார்க் போட்டு பார்க்கலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபேக்டரில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் எதை ஃபேக்டராக மாற்றணுமோ அதை கொடுக்குறீங்க. அந்த ஃபேக்டராக மாற்றுறப்ப என்னென்ன லெவல் வேணுமோ உங்களுக்கு அதையும் கொடுக்குறீங்க. இதை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு டேஸ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணியாச்சு. பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது கேரக்டர்னு இருக்குது, இது வெக்டர்னு இருக்குது, ஃபேக்டர்னு இருக்குது. இந்த ஃபேக்டரில் உங்களுக்கு என்ன சொல்லுது, அதுவே சொல்லுது வித் 7 லெவல்ஸ், 7 லெவலை கொண்ட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ நம்ம முன்னாடி டேஸை ஸ்டார்ட் பண்ணோம். என்ன பண்ணுச்சு, சண்டே, தேர்ஸ்டே, வென்ஸ்டே அப்படின்ச்சு. இப்போ இதுவே நீங்கள் வந்து டேஸ் எஃப்னு இருக்குல்ல, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வென்ஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே. அப்போ உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணல, எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா உங்களோட லெவல்ஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ டேட் வேரியபிளை வச்சு நீங்கள் டீல் பண்ணுறப்ப, இப்போ ஃபினான்ஷியல் இயர் வச்சு டீல் பண்ணுறப்ப, இல்லை வீக் டேஸ் அந்த மாதிரி டைம் ஆஸ்பெக்ட் டீல் பண்ணுறப்ப, இல்லை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லோ, ஹை, மீடியம், இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த ஆர்டர் உங்களுக்கு வேணுங்கிறப்ப, இல்லை அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணுமோ, அந்த ஆர்டினல் வேரியபிள் உங்களுக்கு தேவைப்படுதோ, இல்லை அந்த குரூப்பிங் வேரியபிள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஆர்டரில் வருதோ, அங்கே தான் இந்த லெவல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அதான் நீங்கள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபேக்டர் அப்படிங்கிறது பல இடங்களில் ஆரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப இது தெரியாட்டி உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. பட் இது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நம்ம இங்கே சொல்லியிருக்க மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் கேரக்டர்ஸ், இந்த நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேக்டர் வந்து ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபேக்டர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேக்டரை பற்றி இன்னும் அதிகமாக படித்து பார்க்கலாம். பட் சிம்பிளாக உங்களுக்கு ஃபேக்டரை பற்றி நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.